நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். துரியோதனனுடைய மகனான லக்கணகுமாரனுக்கு எப்படியாவது பலராமனுடைய மகளை திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் வேலை செய்தது. அந்த கூட்டத்திற்கு எதிராக நின்ற கண்ணன் எப்படி அதை மாற்றி அமைத்தான் என்ற அற்புதமான சரித்திரத்தை சொல்வதுதான் வத்சலா கல்யாணம். வத்சலா கல்யாணம் இப்பொழுது உங்களுக்காக சுசித்ரா அவர்கள். सिद्धि विनायक मूर्ति के जय, गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद, जानकी कांत स्मरणं जय जय राम राम, नमः पार्वती पतये हर हर महादेव, आंजनेय मूर्ति के जय, सद्गुरु स्वामिनः जय। धिमिकिट धिमिकिट वाजमृतंग, धिमिकिट धिमिकिट वाजमृतंग, ब्रह्मा ताळकरी गजानन, ब्रह्मा ताळकरी गजानन, तांडव नृत्यकरी गजानन, तांडव नृत्यकरी, देह दिसे कोटि सुरगण दाटी, देह दिसे कोटि सुरगण दाटी, मध्ये शिव गौरी गजानन, मध्ये शिव गौरी गजानन, तांडव नृत्यकरी गजानन, तांडव नृत्यकरी, उपजत गिळिला धरणि वृंद, उपजत गिळिला धरणि वृंद, उपजत गिळिला धरणि वृंद, उपजत गिळिला धरणि वृंद, रका है न कड़े धरणि वृंदा, रका है न कड़े धरणि, जय जय बल भीमा बल भीमा, भारत गुण महिमा, जय जय बल भीमा, देई तव पति प्रेमा रामा, देई तव पति प्रेमा रामा, देई तव पति प्रेमा रामा, देई तव पति प्रेमा रामानुज जीवन सुखतामा, रामानुज जीवन सुखतामा, जय जय बल भीमा भारत तव गुण महिमा, जय जय बल भीमा। गुरु महाराज गुरु जय पर ब्रह्म सद्गुरु, 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 गुरु महाराज गुरु जय पर ब्रह्म सद्गुरु। हरिचरणी रत रे, हरिशरणी रत रे मनोज, हरिशरणी रत रे मनोज, हरिशरणी रत रे मनोज, हरिशरणी रत रे, हरिचरितामृत श्रवण करी तो, हरिचरितामृत श्रवण करी तो, हरिचरितामृत श्रवण करी तो, हरिचरितामृत श्रवण करी तो, पावन पारतरो मनोज, पावन पारतरो मनोज, पावन पारतरो मनोज,
हरिचरणी रत रे प्रार्थनये करितो मनोज प्रार्थनये करितो मनोज प्रार्थनये करितो मनोज हरिचरणी रत रे मनोज हरिचरणी रत रे मनोज ஸ்ரீயப்பதியான பகவான் எடுத்த அவதாரங்களில் சிறந்த அவதாரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறச்ச ஒரு குறிப்பிட்ட சில அவதாரங்களை பற்றி ரொம்பவும் பெருமையாக சொல்வது உண்டு. அதில் ஒன்று கிருஷ்ண அவதாரம்ங்கிறது. இதில் சொல்றா ஹரிச்சரிதாமிருத ஸ்ரவண கரித்தோங்கிறா. இந்த ஹரியுடைய சரித்திரத்தை நாம் ஸ்ரவணம் பண்ணும் பொழுது மனசுல கிடைக்கிற அந்த சந்துஷ்டிக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு சொல்ற. ஒரு விசேஷம் பாருங்க, ராமரும் அவதாரம் பண்ணினார், கிருஷ்ணவும் அவதாரம் பண்ணினார். பெருமாள் தான் 2 அவதாரமே பண்ணினது. ஆனா ராமனுடைய செயல்களை யாரும் லீலைகள்னு சொன்னது கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமரும் அவதாரம் பண்ணினார், கிருஷ்ணவும் அவதாரம் பண்ணினார். பெருமாள் தான் 2 அவதாரமே பண்ணினது. ஆனா ராமனுடைய செயல்களை யாரும் லீலைகள்னு சொன்னது கிடையாது. தாட்டகைய வதம் பண்ணின லீலை, மாரீச்சன் சுபாஹு இவாளெல்லாம் ஒரு கை பார்த்த லீலை, இப்படின்னெல்லாம் யாருமே சொல்ல மாட்டோம். லீலைங்கிற வார்த்தை ராமனுக்கு சொல்றது கிடையாது. ராமனுடைய செயல்கள் அப்பரிமிதமானதுன்னு சொல்றது உண்டு. ஆனா கிருஷ்ணன் எடுத்துட்டேன்னா எல்லாமே லீலை தான். பிறந்ததும் லீலை, ஒருத்தி மகனாய் பிறந்தார், பிறந்து ஒரே இரவில் ஒருத்தி மகனா வளர போயாச்சு. இது ஒரு லீலை இல்லையா? என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு நைட்டு தான், நைட்ல பிறந்தார், ஆனா பண்ணது எல்லாமே ரொம்ப ரைட்டுன்னா. அப்படி அநேக லீலைகள் பண்ணிய கிருஷ்ண பரமாத்மா எப்படி இந்த வத்சலா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார்ங்கிறதும் ஒரு பெரிய லீலை தான். இது கிருஷ்ணனுடைய லீலை. இந்த வத்சலா கல்யாணம்ங்கிறது முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய லீலை. இந்த கிருஷ்ண லீலையில் ஒன்றான வத்சலா கல்யாணத்தை சொன்னாலும் சரி, அதை ஸ்ரவணம் பண்றதாலையும் சரி, கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கிறது. பாண்டவர்கள் 5 பேர். இந்த பாண்டவர்கள் 5 பேர்ல பார்த்தா அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆப்தன் கிருஷ்ண பரமாத்மா. அந்த அர்ஜுனனுக்கு அவருடைய தங்கையான சுபத்ரைய கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். அர்ஜுனனுக்கு சுபத்ரைய கல்யாணம் பண்ணி தந்தார். பலராமன் கிருஷ்ணன் இவாளுக்கு இருக்கிற செல்ல தங்க சுபத்ரை கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் திருப்பி பிறந்தாத்துக்கு வராளாம். வெக்கேஷன் எல்லாம் சொல்லுவா இல்லையா, லீவ் இருந்தா அம்மாவாத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு வழக்கம் உண்டே. அது போல கிளம்பி வரா. குழந்தை அபிமன்யு வயசுண்டு வரா. சுபத்ரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த வீர மகன் தான் அபிமன்யு. இந்த அபிமன்யு வயசுண்டு இங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அப்போ என்ன ஆறுது, ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்றா. அந்த விருந்தின் பொழுது எல்லாம் அவாவா சாப்பிட்டு இருக்கா. மன்னிமார்கள் எல்லாம் நாத்தனார் வந்திருக்காளேன்னு அவ்வளோ சந்தோஷம். சுபத்ரா வந்திருக்கா, அவளுக்கு பிடிச்சதா நம்ம எல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு. சில பேர் இருக்கா பாருங்க, ஆச்சு லீவு விட்டாச்சு உங்க நாத்தனார் வந்துடுவா அப்படின்னு அவளுக்குள்ள இந்த ஓர்படைகளுக்குள்ள பேசின்னு இருப்பா. எல்லாம் உங்க நாத்தனார் வந்துடுவா, அவ்வளவுதான். நம்ம எங்கேருந்து போறது, மன்னி எங்கேயும் போக முடியாது. அவ வந்துட்டானா நம்ம இங்க இருந்து அவளுக்கு பண்ணி போடுறதுக்கு தான் நம்மளை கல்யாணம் பண்ணி அழிச்சுட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவாவா பேசுவா. ஆனா அப்படி இருப்பவர்கள் மத்தியில் நாத்தனார் வந்திருக்காங்கிறதுக்காகவே இங்கே இருக்காளாம். இருந்துட்டு அவளுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு ஒரு வேலை அவளை நண்ட செய்ய விடாது சந்தோஷமா எல்லாம் இருந்துட்டு இருக்காளாம். கிருஷ்ணருடைய மனைவிமார்கள் ருக்மணி, சத்யபாமா, அதே போல பலராமனுடைய மனைவி ரேவதி, அவர்களுடைய பெண் வத்சலை
இப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்துருக்கா. அந்த மாதிரி விருந்துல எல்லாம் சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னா அபிமன்யுவையும் வத்சலாவையும் காணும். எங்கடி 2 குழந்தைகளையும் காணுமேன்னு அப்படி திரும்பி பார்த்தாலும் அது நந்தவனம் இல்லையா, கிருஷ்ணருடைய நந்தவனத்துல கேட்கணுமா, சுகந்தமான பல புஷ்பங்கள் அங்க. அசாத்தியமா அந்த புஷ்பங்கள் கிட்ட நின்று வாதோ பேசின்னு இருக்கிறாப்புல தெரியறது. பலராமன் பார்த்துட்டு சொல்றார், ஆஹா சுபத்ர, அங்க பத்தியா வத்சலையும் அபிமன்யுவும் ஒத்தர்கொத்தர் எவ்வளவு அன்பாவும் ஒத்தர்கொத்தர் எவ்வளவு வாத்சல்யமா நடந்துட்டு இருக்கா பாத்தியாடி. அங்க பாரு, இவ பூவை பறிக்க போறா, வத்சல ரோஜாவை பறிக்க போறா. வேண்டாம் இரு முள்ளு குத்துண்டி நான் பறிச்சு தரேன்னு அந்த ரோஜா பூவை இவன் பறிச்சு அவ தலையில வைக்கிற அழகா பாத்தியா, பேரழகா இருக்கேடி இதை பாக்குறதுக்கு. சுபத்ர, வத்சலம் உனக்கு மாட்டு பொண்ணுடி. ஆஹா அண்ணா, அபிமன்யு தான் உங்களுக்கு மாப்பிள அப்படின்னு சொல்றா. இவ 2 பேர் இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற நேரத்துல கிருஷ்ணர் வந்தார். என்ன அண்ணாவும் தங்கையும் நான் ஒருத்தன் நடுவுல இருக்கேங்கிறதையே மறந்துட்டு 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கேளே, என்ன சமாச்சாரம்னா. இல்லடா கிருஷ்ணா, உன்கிட்ட சொல்லாதையாடா, அங்க பாரு வத்சலையும் அபிமன்யுவும் ஒருத்தருக்கொத்தர் எவ்வளவு அந்யோன்யமா இருந்துட்டு இருக்கா, எவ்வளவு அன்பா இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டா. ஆஹா அண்ணா இப்படி சொல்றேளே, அவ 2 பேர் ஏதோ புஷ்பத்தை இவளுக்கு குத்த போறதேன்னு அவன் எடுத்து தலையில வச்சுட்டு இருக்கான், எல்லாம் ஆறுது. அதை வச்சுட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்குன்னு நீங்க எப்படி நினைக்கிறேள்? சின்ன வயசு, அவளுக்கு வயசாகும் பொழுது எண்ணங்கள் எல்லாம் மாறலாம். அதே போல உங்களுக்கும் வயசாகும், அதுக்குள்ள என்னெல்லாமோ நடக்கிறதுக்கு இருக்கு இல்லையா. சரி, பகவான் சங்கல்பத்துல ஒண்ணு நடக்கணும்னு இருக்கு. சரி, தெரியாத விஷயத்தை பத்தி நம்ம என்னத்துக்கு பேசணும்? பகவான் சங்கல்பத்தை பத்தி நமக்கு தெரியாது, அது நடக்க தான் தெரியும். ஆனா இந்த குழந்தைகளுக்கு வயசாகும், அவளுக்கு எண்ணங்கள் மாறலாங்கிறதெல்லாம் நம்ம யூகிக்க முடியும் இல்லையா அண்ணா. இவாளுக்கு போய் நீங்க அதுக்குள்ள இப்படி வாக்கு கொடுத்துட்டேன்னு கேட்டார். பலராமன் பார்த்தார், கிருஷ்ணா இந்த மாதிரி 2 கட்டாதனமா பேசின்னு இருக்காது. ரொம்ப வர வர உனக்கு சிலதெல்லாம் எப்படி பேசணும் என்ன பேசணும் எதுவுமே தெரிய மாட்டேங்கிறதேடா. வயசா இருக்கே வழிய ஒரு மெச்சூர்டா நடந்துக்க தெரியறதோ இல்லையேடா கிருஷ்ணா. இன்னும் எத்தனை காலம்டா நீ இப்படி குழந்தையாவே பேசின்னு இருக்க போற? அதெல்லாம் அண்ணா நான் சொன்னது தான்டா. அண்ணா நான் சொல்லிட்டேன் எல்லாம் நடக்கும். அண்ணாவது ஒண்ணாவது அண்ணா சொல்லிட்டா எல்லாம் நடக்குமா? ஏதோ பூர்வ ஜென்மத்துல நான் சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரி தலைய குனிஞ்சுட்டே வந்தேளேங்கிறதுக்காக இந்த அவதாரத்துல உங்களுக்கு அண்ணாங்கிற போஸ்ட கொடுத்தேன். அதுக்கு என்னவோ நான் சொன்னா எல்லாம் நடந்துடுங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரேன்னு இவருக்கு தோணித்தான். கிருஷ்ணருக்கு பார்த்தார், சரி அண்ணா என்னவோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சுபத்ர அவளுடைய புக்காத்துக்கு வந்தாச்சு. வந்து ஒருத்தர் பாக்கியில் அத்தனை பேர்ட்டையும் சொல்றா, எங்க அண்ணா அவர் பொண்ணை எனக்கு மாட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டார், வத்சலை அபிமன்யுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டார். அவ்வளவு சந்தோஷம்னு எல்லார்ட்டையும் இவ சொல்லி பரிமாறின்னு இருக்கா விஷயத்தை. அந்த மாதிரி சமயத்துல என்னார்து, பாண்டவர்கள் 5 பேரையும் சூதாட்டத்தில் கபட்டமாக விளையாடி அவளை தோக்கடிச்சு 12 வருஷ வனவாசம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம்னு சொல்லி சகுனி மாமா அவருடைய ஆலோசனையின்படி துரியோதனன் இத்தியாதி கௌரவர்கள் எல்லாம் அனுப்புறாளாம். ದಯಲಾಗಿ ಲೋಟತ ಕಲಕಾಗಿ ದಯಲಾಗಿ ಲೋಟತ ಕಲಕಾಗಿ ದಯಲಾಗಿ ಲೋಟತ ಕಲಕಾಗಿ ಪಾಂಡವಾತೆ ಪಾಂಡವಾತೆ ಪಾದಲಿ ದಶಮಾಗಿ ಪಾಂಡವಾತೆ ಪಾದಲಿ உங்கள் விஜய். பாண்டவர்களை வழியில அனுப்பிச்சாச்சு. 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். இவாளை இப்படி அனுப்பிச்சாச்ச வழிய துரியோதனனுக்கு தூக்கமே இல்லை.
மனசுல நிம்மதி இல்லை. எப்பொழுதுமே உடைச்சு ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சதுன்னா, நல்விதமா நமக்கு கிடைச்சதுன்னா அதுல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும், ஆனந்தமா தூக்கம் வரும். திருட்டுத்தனமா சூதுவாது பண்ணி நமக்கு ஒரு சமாச்சாரம் கிடைச்சதுன்னா அதை நினைச்சு பக்கு 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 பக்குன்னு இருந்துட்டே இருப்போம். கடையில போய் காசு கொடுத்து நகை வாங்குறது எப்படி, போறவள் அவ கழுத்துல இருக்கிற ஒரு நகை அப்படி இழுத்துட்டு போறது எப்படி? துரியோதனன் பண்ணது அது மாதிரி தானே. துரியோதனன் பார்த்தா ரொம்ப தூய்மை தான், அவன்கிட்ட தப்பு சொல்ல முடியாது. அவன் பண்ணின ஒரு தப்பு என்னன்னார், சூதே வடிவமா இருக்கிற சகுனி மாமாவை கூட வச்சுட்டான். அதுதான் அவர் பண்ணின தப்பு. ஆக சகுனியின் சூதினால் இப்படி ஆயின்றிருக்கு. பாண்டவர்கள் என்ன பண்ணினா, அவ 5 பேரும் சுபத்ரை மற்றும் அபிமன்யு அவ அம்மா எல்லாரையும் அவளுடைய சிறிய தகப்பனாரான விதுரரோட கிரகம் ஹரித்வார்ல இருந்தது. ஹரித்வார்ல அவாத்துல விட்டுட்டு இவாள்லாம் வனவாசத்துக்கு புறப்பட்டாச்சு. இங்க இவனுக்கோ நிம்மதி இல்லை. சகுனி மாமா பார்த்தார், என்னடா துரியோதனா, உன் முகமே நன்னா இல்லையடா, ரொம்ப சோர்வா இருக்கியே, என்ன காரணம்? ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஃபீவரா, என்ன ஆச்சு நோக்குன்னு? இல்ல மாமா, இந்த பாண்டவாளை வனவாசத்துக்கு அனுப்பிச்சுட்டோமே வழிய மனசுல துளி கூட நிம்மதி இல்லைன்னு நானா. என்னடா சொல்ற, பாண்டவாளை அனுப்பிச்சதுக்கு மனசுல நிம்மதி இல்லையான்னு? இல்ல இல்ல, அது இல்ல மாமா, அவளுக்கு நம்ம கொடுத்த பனிஷ்மெண்ட் ரொம்ப கம்மியானு தோணுறதுன்னு நானா. எப்படி? 12 வருஷ வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் ரொம்ப கம்மியான தண்டனையா? ஏண்டா அப்படி சொல்ற? ஆமா மாமா, இந்த 12 வருஷம் வனவாசம் இருக்கே, ஒரு டம்ளர் பாயசம் சாப்பிட்ற மாதிரி விருட்டுன்னு முடிச்சுட்டு வந்துருவா. அதை விட சௌக்கியம் அஜ்ஞாதவாசம், அதை விட சுலபமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருவாளே மாமா. முடிச்சுட்டு வந்து, அடே துரியோதனா கொண்டாடா ராஜ்யத்தன்னு கேட்டுட்டான்னா மாமா, நினைச்சு பார்க்க முடியல. தர்மர் என்னுடைய இடத்துல உட்காந்துருக்கிறத நினைச்சாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துறது, குர்ருன்னு சுத்துறது மாமா, கீழே விழுந்துட போறேன், என்னமோ ஆறுது மாமா. மாமா மாமா மாமா, இது சமயம் விட்டு தரலாமா? எனக்கு ஒரு யோஜனை சொல்லுங்க மாமா. பாண்டவா இந்த ராஜ்யத்துக்கு வரப்படாது, அதுக்கு எனக்கு ஒரு யுக்தி சொல்லுங்க. அப்படியாடான்னு இவர் யோசிக்கிறார், கேட்டுட்டே இருக்கான். மாமா இது சமயம் விட்டு தரலாமா, மாமா இது சமயம் விட்டு தரலாமா, மாமா இது சமயம் விட்டு தரலாமா, உமக்கு இதுவும் தர்மமா, மாமா இது சமயம் விட்டு தரலாமா, உமக்கு இதுவும் தர்மமா மாமா. பூமான் என்று நான் பூவுலகம் தனில், பூமான் என்று நான் பூவுலகம் தனில், பூமான் என்று நான் பூவுலகம் தனில், பூமான் என்று நான் பூவுலகம் தனில் புகழோடு இருப்பதும் போமா, பூமான் என்று நான் பூவுலகம் தனில் புகழோடு இருப்பதும் போமா, அவர்களாலே மாமா ஆண்டுகிறாரையும் அரபியில் கழிப்பாரே. மாமா 6 ஆண்டுகள் ரொம்ப லகுவா முடிச்சுடுவா. அஜ்ஞாதவாசமும் அறியாமல் செய்வாரே, ரொம்ப சுலபமா அதெல்லாம் பண்ணிடுவாளே மாமா. அவ என் ராஜ்யத்துக்கு வரப்படாது மாமா, என்ன பண்ணலாம்? ஆண்டுகிறாரையும் அரபியில் கழிப்பாரே, அஜ்ஞாதவாசமும் அறியாமல் செய்வாரே, ஆண்டுகிறாரையும் அரபியில் கழிப்பாரே, அஜ்ஞாதவாசமும் அறியாமல் செய்வாரே, வேண்டி ராஜ்யம் அதை விரும்பிய வருவாரே, வேண்டி ராஜ்யம் அதை விரும்பிய வருவாரே, வேண்டி ராஜ்யம் அதை விரும்பிய வருவார், பாண்டவர்களையும் பாராள பார்ப்பேனோ மாமா, வேண்டி ராஜ்யமதை விரும்பிய வருவாரே, பாண்டவர்களையும் பாராள பார்ப்பேனோ மாமா, இது சமயம் விட்டு தரலாமா, உமக்கு இதுவும் தர்மமா மாமா, இது சமயம் விட்டு தரலாமா மாமா, மாமா. மாமா மாமா மாமா, இது சமயம் விட்டு தரலாமா,
யோஜனை சொல்லுங்கன்னா சகுனி மாமா பார்த்தார், அடே துரியோதனா, நீ பிறந்ததுல இருந்து உனக்காகவே யோசிச்சுட்டு இருக்கேன்டா, அவ்வளவு செல்லம் நீ எனக்கு, தோ யோசிச்சு ஒரு முடிவு சொல்றேன் உனக்கு, நல்ல ஒரு யோஜனையா சொல்றேன் அப்படின்னு அப்படி யோசிச்சாராம். எப்பவும் பார்த்தா அந்த யோசிக்கிறச்ச கை இப்படி இப்படி இல்லை இப்படி இப்படி போறது வழக்கம். மாமா கையை வச்சுட்டு யோசிக்கிறார், ஆஹா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு. ஆஹா துரியோதனா, ஒரே ஒரு யோஜனை வந்திருக்கடா, பிரமாதமான யோஜனை. இவரே சொல்லிக்கிறார். யோஜனை என்னன்னு சொல்லல. சொல்லுங்க மாமா என்ன யோஜனை? கலே மாட்டுலே காட்டிலி ஏக யுக்தி சமஸ்தாம் சதா மாத்துளே திவ்ய யுக்தி ஹலதர துஹிதா ஜே வத்சலா ರೂಪರಾಶಿ ಉಪವರನವರೀತಿ ಮಗಣೆ ಲಕ್ಷಣಾಸಿ துரியோதனா, ஒரே ஒரு யோஜனை, ரொம்ப நல்ல யோஜனைனா, ஏக்க யுக்தி திவ்ய யுக்திங்கிறார். பிரமாதமா ஒரு யோஜனை வந்திருக்கடா. ஏண்டா இந்த பலராமனை பத்தி நோக்கு நன்னா தெரியுமே. எப்படி மாமா தெரியாத இருக்க முடியும்? பலராமனுக்கு ஒரு பொண்ணு இருக்காடா, வத்சலேன்னு பேரு. மாமா பலராமனுக்கு பொண்ணு இருந்தா என்ன, பையன் இருந்தா என்ன? இப்ப என்னத்துக்கு நீங்க பலராமன் ஃபேமிலியை பத்தி இவ்வளவு இம்பார்ட்டண்டா பேசின்னு இருக்கேள்? பாண்டவா ராஜ்யத்துக்கு வராத இருக்கிறதுக்கு யோஜனை கேட்டா நீங்க பலராமன் ஃபேமிலியை பத்தி ஏதோ சொல்லின்னு இருக்கேளு. கேளுடா, அந்த வத்சலைக்கு கல்யாண வயசு ஆயிடுத்து. மாமா அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசானா என்ன, ஆகாட்டி என்ன? என்ன மாமா இதெல்லாம்? டேய், உனக்கும் ஒரு பையன் இருக்கான்டா, லக்ஷ்மணன் இருக்கான். ஆமா லக்ஷ்மணனுக்கு என்ன இப்போ? டேய், லக்ஷ்மணனுக்கும் வத்சலைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுடலாம். என்ன மாமா எந்துக்கு இப்ப லக்ஷ்மணன் கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரப்படுறேள்? அவனாவது நிம்மதியா இருக்கட்டும், பேச்சுலர் லைஃபை கொஞ்ச நாள் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாமே. என்னத்துக்கு கிரகஸ்தாசிரமத்துக்குள்ள அவனை கொண்டு வந்து ரொம்ப சிரமப்படுத்தி நன்னா க்ஷேமமா இருந்துட்டு போட்டோம் மாமா, இப்ப என்ன அவசரம் பார்த்துக்கலாம். இல்லடா சொல்றத கேளு மாமா, வத்சலைக்கும் லக்ஷ்மணனுக்கும் கல்யாணம் பண்ணினா என்ன மாமா சரியா இருக்கும்? இதுக்கும் அதுக்கும் என்ன மாமா சம்பந்தம்னா, சம்பந்தம் பண்ணணும்டா, அதுல ஒரு விஷயமே இருக்குன்னு.